நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் காமெடி நடிகராக இருந்து நடிகராக திகழ்ற சூரி அவருடைய 2வது கதாநாயகனாக நடிக்கிற திரைப்படம் தாங்க கருடன் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து மே 31ஆம் தேதி வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து முதல் நாள்ல இருந்து நல்ல வரவேற்பு வந்து ஒரு பக்கம் வந்து பெற்று தந்திருந்தாங்க சொல்லணும். ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து கதை மூலம் வந்து வெற்றிமாறன் மூலம் தாங்க கதை வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான இசையமைப்பாளராக வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து திகழ்றதும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு பக்கமாக இருக்குன்னு சொல்லணும். இந்த திரைப்படத்துக்கு வந்து வெற்றிமாறனுடைய கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் கம்பெனியும் லார்க் ஸ்டுடியோஸும் சேர்ந்து தாங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து சூரி, எம். சசிகுமார், உன்னி முகுந்தன் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 135 நிமிடங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஓடி இருக்கிறதா. இந்த திரைப்படம் வந்து ஒரு 10 கோடி பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து எடுக்கப்பட்டதாகவும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் முழுவதுமே வந்து இந்த வந்து வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் கிராமத்தில் நடக்கப்படுற கிராம சம்பவந்தப்பட்ட ஆக்ஷன் மூவியாக வந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தாங்க கருடன் திரைப்படம். உங்களுக்கு வந்து கிராமப்புற திரைப்படத்தில் வந்து ஆக்ஷன் மற்றும் த்ரில் மற்றும் அந்த மாதிரிப்பட்ட படத்தில் வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கருடன் திரைப்படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு வாட்டி வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. 2024ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகி எந்த ஒரு திரைப்படமே வந்து தமிழ் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு பெரிய பட்ஜெட்டில் வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து அமையாதது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த ரீதியில் வந்து மலையாள சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம், ஆடு ஜீவிதம் திரைப்படம் வந்து ஒரு அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லணும். 2024ஆம் ஆண்டு வந்து இன்னுமே வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து வெளியானாலுமே வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படம் வந்து அடிக்காது வந்து ரசிகர் மத்தியிலுமே இருக்கட்டும், திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், நடிகர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்குதாங்க சொல்லணும் ஒரு பக்கம் வந்து. அதனைத் தொடர்ந்து அஜித், விஜய், ரஜினிகாந்த் இவங்களுடைய படங்கள் வந்து இன்னும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் 2 கமல்ஹாசன் திரைப்படத்துக்கு வந்து அதிக ஆதரவுகள் இருக்குதுங்க. அந்த திரைப்படங்களை வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 பாலிய நண்பர்களுங்க, நெருக்கமான நண்பர்கள், ஆதி மற்றும் கர்ணான்னு சொல்கிற 2 நண்பர்கள் வந்து சகோதரர்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆழமான பிணைப்பில் வந்து இருந்ததாகவும், சொக்கன் அப்படின்னு சொல்கிறவர் தாங்க சூரியன் சொல்கிற கதாபாத்திரத்தில் வந்து நம்பிக்கைக்குரிய அவரோட எதிர்ந்த பிறகுமே வந்து அவருடைய விசுவாசம் மற்றும் அவருடைய மாறும் தன்மையால் வந்து துரோகங்கள் மற்றும் பிழைப்புகள் வந்து ஏற்படுறதுனால வந்து ஏற்படுற சதியும் அதில் வந்து எப்படி திருத்தி கொண்டு வராங்க அப்படி சொல்கிற படத்தை தாங்க முன்னுக்கு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லணுங்க. அது மட்டும் நம்ம இந்த திரைப்படத்தில் வந்து சொக்கனாக வந்து சூரியும், ஆதியாக வந்து எம். சசிகுமாரும், கர்ணாவாக வந்து உன்னி முகுந்தனும், முன்னரசி ரேவதி சர்மாவும், சிவாதா, ரோசினி ஹிப்ரியன், சமுத்திரகனி, மைம் கோபி, ஆர்.வி. உதயகுமார், வடிவுக்கரசி, துஷயந்த் ராம்குமார், ராஜேந்திரன், பிரிடா சகா இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாங்க சொல்லணும். இந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. விடுதலை படுத்தி பகுதி 1 திரைப்படத்தை வந்து முடித்தவுடன் இந்த திரைப்படத்துக்கு வந்து டைரக்டாக வந்து சூரிய வந்து நடிக்க தொடங்கின திரைப்படம் தான் அது கருடன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லணும். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து இந்த படத்துக்கான முதன்மை ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்டு முதன்மை இதில் மூலம் வந்து கருடன் திரைப்படத்துக்கான அப்டேட் வந்து ரீசெண்டாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மே 31ஆம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்படும் சொல்லிட்டு முன்னதாக வந்து படக்குழு வந்து வெளியிட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து வெற்றி கொண்டு தருதுன்னு ஒரு பக்கம் வந்து நடிகர் சூரி வந்து கருடன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் கருடன் திரைப்படத்தோட ப்ரோமோ வெளியிட்டு கருடன் திரைப்படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் இதுக்காக வந்து அந்த படத்தை வெளியிடும் போது அவங்க வந்து ஆடியோ லான்ச் மூலம் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து பேசி கொண்டிருக்கும் போது சூரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகராக வந்து நல்ல கதைத்தளம் வந்து அமைஞ்சிருந்தாங்கன்னா நடிகராக நடிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் கூறியிருப்பாருங்க. தற்சமயம் வந்து அவர் கைவசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமல் கூட வந்து படவான் சொல்கிற திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சிருப்பாருங்க. அந்த திரைப்படம் வந்து நந்தா கேவி இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க. விடுதலை பார்ட் 2 திரைப்படம் வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் படியாக வந்து உருவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வினோத் ராஜா PS இயக்கத்தில் வந்து கொட்டுக்காலின்னு சொல்கிற திரைப்படத்துலேயுமே வந்து சூரி வந்து நடித்து கொண்டு வராரு. ராசு மதுரவன் இயக்கத்தில் வந்து பார்த்தோம் பழகினம் செல்கிற திரைப்படத்துலையுமே வந்து தற்போதைக்கு வந்து அவர் கைவசம் வச்சிருக்கிற திரைப்படமாக இருக்குது நாங்கள் சொல்லணும். பார்த்தோம் பழகினம் திரைப்படம் வந்து தற்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலங்க. 2026 அந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. இந்த படம் எல்லாம் வந்து தற்போதைக்கு வந்து சூரி கைவசம் வச்சிருக்கிற திரைப்படமாக இருக்குதுங்க. இன்னும் போக போக எந்தெந்த திரைப்படங்கள் வந்து அவர் கைவசம் வருது, எந்த திரைப்படங்கள் வந்து விட்டு போகுதுன்னு தான் தெரியலைங்க. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த முதல் நாளிலிருந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வர நிலையில் வந்து
கருடன் திரைப்படத்தை வந்து திரையரங்கில் வந்து டைரெக்டாக சென்று பார்க்குறது தான் பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்கு நல்லபடியான ஒரு ஒர்த்தான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு தாங்க சொல்லணும். கிராமப்புறத்தை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களில் யாரெல்லாம் வந்து கருடன் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கீங்களோ, கருடன் திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கு, கருடன் திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க.